அன்றாட வாழ்வில் ஆனந்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். நம்மால் முடியாத காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நம்மையே மாற்றுவது. ஆனால் அது தேவனால் முடியும். ஆம், நம்முடைய சொந்த முயற்சியால் கட்டுப்பாடோடு இருந்தால் கொஞ்சம் நம்முடைய நடத்தை மாறலாம். ஆனால் நம் இருதயங்களை மாற்றுவதற்கு தேவனால் மட்டுமே கூடும். ஒருவேளை நீங்கள் உங்களை மாற்ற முயற்சித்தும் கூட எவ்வளவுதான் முயற்சித்தாலும் ஒன்றும் மாறாதது குறித்து நீங்கள் சலிப்படைந்திருக்கலாம். இன்று உங்களை உற்சாகப்படுத்தும் சில முறைகளை நாம் பார்க்க போகின்றோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் மேல் மகிமைக்கு அவருடைய சாயலாக நாம் மாறுகிறோம். வசனம் இல்லாமல் நாம் மாற முடியாது. நாம் ஏன் எப்போதும் சலிப்படைகிறோம் என்று யாக்கோபு 1 சொல்கிறது. ஏன் சண்டை வருகிறது? முதல் வசனம் சொல்கிறது, சண்டைகளும் வாக்குவாதமும் யுத்தமும் ஏன் நமக்குள் வருகிறது? நாம் ஏன் அதிக கோபம் அடைகிறவர்களாக இருக்கிறோம்? இக்கூட்டத்தில் நான் ஏன் இப்படி கேட்கிறேன்? எத்தனை பேருக்கு போராட்டம்? எத்தனை பேருக்கு சலிப்பு? எத்தனை பேருக்கு எப்போதும் குழப்பம் அடைந்திருக்கிறீர்கள்? எந்த கூட்டத்திலும் எந்த ஊரிலும் நீங்கள் எங்கும் இதை கேட்கலாம். டிவியில் இதை பார்க்கிறவர்கள் அநேகர் வீட்டில் அப்படித்தான். பின்பு இதை ஒலிநாடாவில் கேட்கப் போகிறவர்களும் தான். ஏன் ஏன் யாக்கோபு அதை சொல்லுகிறார்? ஏன் அது நமக்கு நடக்கிறது என்று அவர் சொல்வது இதுதான் பிரச்சனை. நீங்கள் பொறாமை கொண்டு மற்றவர்களுடைய இச்சிக்கிறீர்கள், அல்லது உங்களுக்கு தேவையான இவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தாலும் அதை எப்படி பெறுவது என்று தெரியவில்லை. உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதில்லை. எனவே பிறர் மீது நீங்கள் பொறாமை கொண்டு அவர்களை வெறுக்கிறீர்கள். அது கொலை பாதகமே அன்றி வேறு அல்ல. பொறாமையும் எரிச்சலும் அடைகிறீர்கள். நீங்கள் விரும்புவதை பெற உங்களால் முடியவில்லை. நீங்கள் தேடும் திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைப்பது இல்லை. நீங்கள் சண்டை போட ஆரம்பிக்கிறீர்கள். அதற்கான பதில் இதுதான். நீங்கள் பெறவில்லை, ஏனென்றால் கேட்கவில்லை. நாம் எத்தனை காரியங்களில் போராடுகிறோம் என்று தெரியுமா? நான் அதன் காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அக்காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பதில்லை. சரி, நாம இனிமே ஜெபித்து பார்க்கலாம், மற்ற எல்லாமே செஞ்சிட்டோம். அப்படித்தான் எப்போதும் மக்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது நமக்கு ஜெபிப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதுதானே உண்மை. அதாவது சரி, கடந்த 6 மாதங்களாக நாம் செத்து பிழைத்து வந்தோம், எனவே இப்பொழுது ஜெபிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால்தான் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கலாம், இடைவிடாமல் ஜெபிக்கலாம், நாள் முழுவதும் ஜெபிக்கலாம். ஒரு சூழ்நிலை எழுந்தால் ஜெபி, ஒரு தேவையை அறிந்தால் ஜெபி, உனக்கு தேவை வந்தால் ஜெபி, கொஞ்சம் மனச்சோர்வு உனக்கு வர ஆரம்பித்தால் ஜெபி, கொஞ்சம் அதைரியம் அடைந்தால் ஜெபி. மனச்சோர்வு என்ற குழிக்குள் விழுந்து 3 நாள் தாமதியாதே. அப்போது அநேக கிறிஸ்தவர்கள் வந்துதான் உன்னை அந்த குழியிலிருந்து தூக்க முடியும். எனவே இந்த பிசாசுகள் ஓட பிறர் உதவி உனக்கு இப்போது தேவை. அந்த நிமிடமே நீ சோர்வடை ஆரம்பிக்கும் அந்த நிமிடமே ஜெபி. இப்படி சொல், இல்லை பிசாசே, இதை எனக்கு செய்ய முடியாது. இனியும் சோர்வடைந்த அதைரியமாக நான் வாழ மாட்டேன். உன்மேல் எனக்கு அதிகாரம் உண்டு. என் பேச்சு பேசும்படியான போதனை உனக்கு வந்தால், ஒரு கூட்டமான மக்களோடு நீ இருந்தால், உனக்கு அனுபவம் இருக்கிறது, என்ன ஆகும் என்று உனக்கே தெரியும். தவறான பேச்சு பேச ஆரம்பிப்பாய். குறிப்பாக அப்படி உன்னை சோதனைக்குள்ளாக்கும் நபரிடம் பேசும்படியான சூழ்நிலை உனக்கு வந்தால், போகும் முன் ஜெபி. இப்போது தேவனே, நான் எங்கே போகிறேன் என்று அறிவீர். எனக்கு உமது ஒத்தாசை தேவை. எனக்கு உதவும் தேவனே. ஒரேடியாக நான் அங்கு போகும்போது வாயை மூடிக்கொண்டு இருக்க எனக்கு உதவும். ஜெபி 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 ஜெபி. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது என்று நாம் கற்றுக்கொள்வதே. தேவன் செய்ய சொல்வதை நாம் செய்ய மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற எல்லா காரியங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும். உதாரணமாக, யாரையாவது புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கலாம், எனவே அதை நான் செய்ய வேண்டும். என் வேலைக்கு சரியான நேரத்திற்குள் செல்ல முடியும், எனவே அப்படி செய்ய வேண்டும். ஆனால் நான் தவறு எதுவும் செய்யாமல் குறையற்றவளாக வாழ என்னால் முடியாது, எனவே தேவனிடம் அதை விட்டுவிட வேண்டும். நான் நினைக்கிறபடி மற்றவர் செய்ய என்னால் அவர்களை மாற்ற முடியாது, எனவே தேவன் தான் அதை செய்ய வேண்டும். மழை நாளிலே சூரியனை பிரகாசிக்க பண்ண முடியாது, எனவே தேவனிடம் அதை விட்டுவிட வேண்டும். நம் பொறுப்பை செய்துவிட்டு மீதியை தேவனிடம் விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சரியாக செய்துவிட்டு மற்ற காரியங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்மால் முடிந்ததை மட்டும் நாம் எப்போதும் செய்தால் தேவன் மீதியை பார்த்து கொள்வார். ஆனால் தேவனுடைய பங்கு எது, நமது பங்கு எது என்று நாம் அறிய வேண்டும். நம் பொதுவான பெரிய பங்கு
விசுவாசிப்பதாகும். தேவனை நம்புவது, எப்பொழுதும் நம் வாயில் இருந்து தேவ வசனத்தை பேசுவது. இதை பற்றி இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்ல போகின்றேன். ஏனென்றால் இதை உங்களுக்கு சொல்வேன். வேதம் சொல்கிறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இயேசுவின் வாயில் இருந்து வந்தது. நீங்கள் வசனத்தை பேச வேண்டும். என் வசனத்தை கொண்டிருக்கின்றவன் உண்மை உள்ளவனாய் அதை பேசட்டும். உங்கள் வாயை திறந்து பிசாசிடம் நீங்கள் பேச வேண்டும். நீ உதவாக்கிற என்று பிசாசு சொல்லும் போது இப்படி சொல்லுங்கள், நீ ஒரு பொய்யன், கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாய் நான் இருக்கிறேன். பிசாசு உங்களிடம் உனக்கு வருங்காலம் இல்லை என்றால் இப்படி சொல்லுங்கள், நீ குழம்பி போனாய், நீதான் வருங்காலம் அற்றவன். உங்களுக்கு இது புரிகிறதா? உங்களுக்கு வருங்காலம் உண்டு, அவனுக்கு எதுவுமே இல்லை. கந்தக கடலிலே சங்கிலியினால் நீத்தியத்தில் கட்டப்படுவான். வருங்காலம் அற்றவன் அவன்தான். ஆனாலும் அவன் எப்போதும் சொல்கிறான், உனக்கு வருங்காலம் ஏதுமில்லை. அபிஷேகத்துடன் அவ்வப்போது நீங்கள் பிசாசோடு கொஞ்சம் பேச ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்வில் என்ன நடக்கும் என்று அறியாமல் இருக்கின்றீர்கள். அவன் வாயை மூடிக்கொண்டு ஓடி விடுவான். வசனத்தை நீங்கள் கற்று அதையே நீங்கள் பேசுங்கள். வசனத்தை நீங்கள் கற்று அதையே நீங்கள் சொல்லுங்கள். வசனத்தை நீங்கள் கற்று அதையே நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் வேலை இதுவே. விசுவாசித்து ஜெபித்து வசனத்தை சொல்லி தேவ கிரியையை காணுங்கள். மனுஷரால் இது கூடாததுதான். தேவனால் மட்டுமே எல்லாம் செய்ய முடியும். எப்படி நான் முன்பு எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அதன் விளைவு என்னவாயிற்று என்பதை இன்று நான் யோசித்தேன். உங்கள் பிள்ளைகள் மேல் பாரம் கொண்டவர்கள் எத்தனை பேர்? சரி, என்ன தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து அவர்களை பற்றி நல்லதை பேசி வந்தால், இப்பொழுது உள்ள நிலையை பற்றி பேசாமல், தேவன் அவர்களில் கிரியை செய்தால் எப்படி இருப்பார்கள் என்று பேச வேண்டும். பிரயோஜனமற்ற காரியங்களை செய்வதை விட்டுவிட்டு கனி தரும் வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு விருப்பமா? வெளிப்படுத்துதல் நமக்கு தேவை. கனிகளை நாம் சோதித்தறிய வேண்டும். நீங்கள் எத்தனையோ காரியங்களை செய்தும் அது பலனளிக்காது போனால் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பல முயற்சிகளை செய்தாலும் எப்பொழுதும் அது மனசலிப்பையும் விரக்தியையும் தரும் என்றால் அதை அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். தேவனிடம் சொல்லுங்கள், நான் அதை செய்தது போதும். ஒரு விசுவாசி செய்ய வேண்டியதை இனி நான் செய்ய ஆரம்பிப்பேன். நீர் அப்பொழுது என்னை தாங்குவீர். நீங்கள் நேரம் கிட்டும்போது வீட்டிற்குள் சென்று அங்கு நடந்து கொண்டே இப்படி சொல்லுங்கள், என் பிள்ளைகள் தேவனை சேவித்து முழு இருதயத்துடன் அவரை நேசிக்கிறார்கள், ஜெபிக்கின்றார்கள், தேவனை தேடுகிறார்கள். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிறைந்தவர்களை மனம் புரிந்து ரட்சிக்கப்பட்ட ஆவியினால் நிறைந்த பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். நன்றாக படித்து நன்றாக ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை நான் கொடுப்பேன். என் பிள்ளைகள் என்னை பெருமிதம் அடைய செய்வார்கள். என் எல்லா பிள்ளைகளும் ஏதோ ஒரு விதத்தில் தேவனால் உபயோகப்படுத்தப்பட போகின்றார்கள். என்னுடைய வாயினால் நான் இப்படி சொல்லாத ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்வில் இருக்காது. தினமும் நான் இப்படி சொல்வேன், என் பிள்ளைகள் தேவ அழைப்பை நிறைவேற்றுவார்கள். என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவன் விரும்புவதை அவர்கள் ஒவ்வொருவரும் குறைவற்று செய்து முடிப்பார்கள் என்பது மிகவும் நிச்சயம். நாம் செய்வதைத்தான் சொல்கிறேன். எனக்கு அது என் வாழ்வில் வெற்றியாயிற்று என்பதையும் சொல்கிறேன். தேவ வசனம் வல்லமையானது. நீங்கள் வசனத்தை பேசினால் அதில் உள்ளடங்கிய வல்லமை உண்டு. விசுவாசம் நிறைந்த இருதயத்தோடு நீங்கள் பேசினால் பிசாசை அது மீண்டும் அவனுடைய குழிக்குள் போக பண்ணிவிடும். இந்த பூமியில் 2 பேர் ஒருமித்து கேட்டால், ஆம், பிசாசோடு ஒருமித்துக் கொள்ளலாம் அல்லது தேவ ஆவியோடு ஒருமித்துக் கொள்ளலாம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் உள்ளார். பிசாசும் இங்கே பூமியில் தான் இருக்கிறான். ஆம், ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர்களை பற்றிய காரியம் அது. ஆனால் அதை நான் மாற்றி சொல்லவில்லை. எவ்வளவு நாம் பிசாசோடு ஒத்து போகிறோம் தெரியுமா? பிசாசு சொல்கிறான், ஓ நீ பார், உன் பிள்ளைங்க தவறான நட்பால கெட்டு போறாங்க பத்தியா? அதற்கு நீங்கள், ஆமாமா, என் பிள்ளைங்க தவறான நட்பால கெட்டுடுவாங்கன்னு பயப்படுறேன். பொதுவாக மக்கள் இப்படித்தானே செய்கிறார்கள். இப்படி சொல்லுங்கள், இல்லை, என்னுடைய பிள்ளைகள் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் தேவ தூதர்கள் அவர்களை காக்கிறார்கள். நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் உண்மை உள்ளவர். நான் வெற்றியை காணும் மட்டும் வேறு எதுவும் பேசப்போவதில்லை. நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன், 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 ஜெபிப்பேன். எனக்கு நினைவு வருகிறது, முதலாவது எங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய தலைவரை முதலில் கொண்டிருந்தோம். 37 வயதான அவருக்கு கழுத்தின் பின்னால் இரத்தக்கட்டு இருந்தது. போன வாரம் இது நடந்தது. அதனால் அவருக்கு பக்கவாதம் வந்தது.
அவர் நிலை மிக மோசமாக இருந்து வந்தது. ஆரம்பத்தில் இப்படியாக அவர்கள் சொன்னார்கள், அவர் பிழைக்க மாட்டார். ஆனால் அவர் பிழைக்க மாட்டார் என்று எல்லோரிடம் நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொன்னோம், தேவனால் எல்லாம் கூடும், தேவனுடைய கரம் அவரை தொடுகிறது என்று நம்புகின்றோம். நாங்கள் தடுமாறாமல் விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம். எதிர்மாறான சூழ்நிலையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதில் தவறு ஏதும் இல்லை. நம்பிக்கையோடு இருப்பதால் உனக்கு கேடு ஏதும் வராது. ஆமோ, தேவனை துதி. சூழ்நிலைகளை எதிர்கொள்வது அவசியம் அல்லவா? உண்மைகள் இருக்கின்றன, ஆனால் சத்தியம் என்று ஒன்று உண்டு. தேவ வசனமே சத்தியம். சத்தியம் சூழ்நிலைகளை ஜெயிக்கும். ஆமென். எல்லா மனுஷங்களுமே சொஸ்தமடைகிறதில்லைன்னு எனக்கு தெரியும். சில வேளைகளில் நம்ம எவ்வளவோ ஜெபித்தோம், அந்த நபர் குணமடையாமல் இருக்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் என்ன தெரியுமா, நமக்கு காரணம் புரியாத காரியங்களுக்கு பதில் தேடும் அவசியம் நமக்கு இல்லை. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் மட்டும் போதும். அதை செய்து கொண்டே செய்து கொண்டே செய்து கொண்டே இருங்கள். உங்கள் பங்கை செய்து மீதியை தேவனிடம் விடுங்கள். ஆமென். எனவே நாங்கள் ஜெபித்து உற்சாகப்படுத்தி தேற்றி வந்தோம். நேற்று ஹாஸ்பிட்டல் சென்றோம். அவர் மனைவி சொன்னாள், டாக்டர் என்று பார்த்துவிட்டு முழு சுகமடைவார் என்றார். 1 வருஷமானாலும் சரி முழு சுகமடைவார் என்றாரா? ஆம், தேவனால் எல்லாம் கூடுமே. ஜெபிக்க தெரியாத மனிதர்களும் பேச தெரியாத மக்களும் அவன் பிழைக்க மாட்டான் என்றுதான் சொல்லி இருப்பார்கள். தவறு நேரிடும் போது பிறரே காரணம் என்று நான் குற்றப்படுத்தவில்லை. நான் சொல்வதெல்லாம் தேவன் எப்போதும் மறுக்கிறவர் அல்ல என்பதுதான். ஆபிரகாம் சொன்னதென்ன? எந்த நம்பிக்கைக்கும் இடமில்லாத வேளையில் அவன் விசுவாசத்தோடு நம்பினான். தேவன் நம்மோடு இருந்தால் நான் காரணம் இல்லாவிட்டால் நம்பிக்கையோடு இருக்கலாம். விசுவாசத்தோடு நம்பி நாம் வாழலாம். ஏனென்றால் விசுவாசிப்பதே என் வேலையாகும். இப்போதிருந்து இயேசுவின் 2ஆம் வருகை மட்டும் என்ன நடக்கும் என்று எனக்கு ஏதும் தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், நான் வரும்போது விசுவாசத்துடன் யாரை காண்பேன்? நம்முடைய பொறுப்பு அதுவே. நம் வேலை தேவனை நம்புவதே, அவர் வேலை கிரியை செய்வதே. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவன் ஒன்றை செய்யாவிட்டாலும் அவரை நான் தொடர்ந்து நம்புவேன். ஏனென்றால் அவரை நம்பி வாழவே அவர் சொல்கிறார். ஆமென். இங்கே கீழே இருக்கும் என் மகள் லாராவை பாருங்கள். லாரா வளர்ந்து வந்தபோது நீங்கள் உங்கள் வாழ்வில் சந்தித்திருக்க முடியாத சோம்பேறியாக இருந்தாள். அவள் அலமாரியில் இருந்ததை விட அவள் கட்டிலின் கீழும் கதவின் மேலேயும் அதிக துணிகள் இருக்கும். நான் சுத்தமாக இருக்கவே விரும்புவேன். நாங்கள் எப்போதும் சண்டை போடுவோம். அவளை பார்த்து நான் கத்துவேன். அவள் அறைக்குள் சென்று இப்படி சொல்வேன், இதை சுத்தம் பண்ணு. அவள் அறையை விட்டு வெளியே வந்து, இதில் என்ன தவறு? போனில் பேசுவாள். இதில் என்ன தவறு? போனை வச்சுட்டு முதல்ல உன்னுடைய ரூமை சுத்தம் பண்ணு. அதில் என்ன தவறு? அவள் ரிப்போர்ட் கார்டு பார்த்தால் டி கிரேட். எப்போவாது F வாங்கினியா? இல்லை ஏதோ பாஸ் மட்டும் பண்ணியா? F இல்லை, டியும் சியும் தான். பள்ளியை வெறுத்தாள். அவள் விருப்பமெல்லாம் திருமணம் செய்து குழந்தைகள் பெறுவதுதான். தினமும் நான் கத்தியதால் அவள் எந்த அளவு விரக்தி அடைந்திருந்தாள் என்றால், அவள் திருமணமானவுடன் நான் உண்மையை சொல்கிறேன், 6 மாதங்கள் என்னை பார்ப்பதற்கு வரவே இல்லை. 6 மாதங்கள் ஆலயத்திற்கும் செல்லவில்லை. 6 மாதங்கள் வீட்டை சுத்தம் செய்யவில்லை. அவள் சிங்கில் இருக்கும் பாத்திரங்களை பூசணம் பிடிக்கும் வரை கழுவாமல் விட்டு விடுவேன் என்றாள். வெள்ளி பாத்திரங்கள் துருப்பிடிக்கும், அவ்வளவு நாட்கள் கழுவாமல் விட்டு விடுவாள். ஒரு நாள் நானும் அவளும் வெளியே சென்றோம். நான் பாத்ரூம் போக வேண்டியிருந்தது. அவள் வீட்டிற்கு அருகில் நாங்கள் இருந்ததால் நான் சொன்னேன், உன் வீட்டுக்கு போகலாம், பாத்ரூம் போகணும். அவள் சொன்னால், ஏன் வீட்டுக்குள்ள வர? நான் சொன்னேன், லாரா, நான் அவசரமா உண்மையிலேயே பாத்ரூம் போகணும். அம்மா, என் வீட்டுக்குள்ள நீங்க வர வேண்டாம். நான் வேகமா காரை ஓட்ட உங்க வீட்டுக்கே போயிடலாம். நான் நிறுத்தினாலும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆனால் என்ன தெரியுமா, 6 மாதங்கள் கழித்து அவள் மனமாறி இப்படி யோசித்தாள். என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட குப்பையில் நான் இனி வாழ மாட்டேன். இதற்கு நான் மட்டுமே காரணமாக இருப்பதால் இந்த குப்பை மத்தியில் இனி வாழாதற்கு நான் இப்போது சுத்தம் செய்ய போகிறேன். நான் தேவனோடு சரியாக இருக்கும்படிக்கு நான் இனி ஆலயத்திற்கு போவேன். இதை கட்டாயம் நான் செய்வேன். நான் இதை நிச்சயம் செய்வேன். இப்பொழுது வேடிக்கையான காரியம் என்ன தெரியுமா, என்னை அதிகமாக கலவரப்படுத்திய இந்த மகள், அதாவது மாம்சத்தின் கிரியைகளை பற்றி நாம் பேசுகிறோம். ஆம், நானே அவளை மாற்றுவேன் என்று நான் இப்படித்தான் பேசினேன். நீ என் வீட்டில் வாழ வேண்டும் என்று விரும்பினா, இது சகஜமான பேச்சா? நீ என் வீட்டில் வாழும்படி விரும்பினால் இப்படி குப்பையாக இன்னொரு காரியத்தையும் நீ பார். பிறகு நான் போய் தேவை அழைப்பேன். இவளை திருத்துங்க, முதல்ல இவளை திருத்துங்க. என்னை பாருங்கள், அதனால் எந்தவித மாற்றமும் வரவில்லை.
அது தோல்விதான். நான் கத்தி கதறும் போது மட்டும் அவள் அறையை சுத்தம் செய்வாள். பிறகு 2 வாரம் கழித்து எல்லாம் பழைய மாதிரி தான். பிரச்சனை இதுதான், யாரும் பிறர் இருதயத்திற்குள் புகுந்து மாற்ற முடியாது. வெறும் சட்டங்களை மட்டுமே நாம் போடலாம். ஆமாம், அதை பின்பற்றவும் வைக்கலாம். ஆனால் நான் செய்யாதது என்ன தெரியுமா? அவள் மாறும்படி ஒருபோதும் நான் ஜெபிக்கவில்லை. அவள் மாறும்படி ஜெபிக்கவில்லை. நானே அவளை மாற்ற பார்த்தேன். எல்லோரும் நன்றாக கேட்டீர்களா? அவள் மாறும்படி நான் ஜெபிக்கவில்லை. சுயம் மனிதனால் முடியாதது எதுவோ அது தேவனால் முடியும். ஆனால் முதலில் உனக்கு முடியாதது என்று ஆன பிறகுதான் தேவனால் அது முடியும். நாம் நம்மால் முடியாதது என்று உணரும் போதுதான் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோம். நாம் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்காததற்கு காரணம் நம்மால் அதை செய்துவிட முடியும் என்று நாம் நினைப்பதுதான். நம்மால் ஒன்றும் முடியாது என்று முயற்சித்தால் தோல்வி அடைந்து போவோம் என்றும் நாம் வெளிப்பாடு பெறும் வரை அப்படித்தான். விசுவாசிகள் செய்ய வேண்டியதை நாம் செய்வோம். வசனத்தை கற்றுக்கொண்டு வசனத்தை வைத்து ஜெபிப்போம், வசனத்தை விசுவாசிப்போம், வசனத்தையே நாம் பேசுவோம். தேவன் அப்போது கிரியை செய்வார். இதை நாம் கற்றுக்கொள்ளும் வரை நாம் மனம் சலித்து 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 போவோம். வேடிக்கையான காரியம் என்னவென்று அறிய விருப்பமா? சிரிப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் தானே? இப்போது என் மகள் என்ன செய்கிறாள் தெரியுமா? அவளுக்கு நல்ல கணவனும் 4 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். என்னோடு பிரயாணம் செய்து எனக்கு உதவி செய்வதே அவள் வேலையாகும். என் வாழ்க்கை சீராக இருக்க உதவுகிறாள். இது அற்புதமானது அல்லவா? அதாவது தேவன் வேடிக்கை செய்து பார்க்கிறாரா? ஒருவேளை தேவன் நம்மோடு தமாஷ் செய்கிறாரா? அவளுடைய 15ஆம் வயதில் என்றாவது ஒரு நாள் எனக்கு அவள் உதவியாக இருப்பாள் என்று யாராவது என்னிடம் சொல்லி இருந்தால் நான் விழுந்து விழுந்து சிரித்திருப்பேன். பிறகு என் கடைசி பையன், அவன் பெயர் டானி. அவனை நான் வளர்க்கும் போது என்னை மிகவும் வெறுப்படைய பண்ணுகிறவனாக இருந்தான். ஏனென்றால் பள்ளிக்கு போவது அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. மிகவும் ஜாலியான மன உற்சாகமான ஒரு பையன். நாம எங்க போலாம், என்ன சாப்பிட போறோம், எந்த ஹோட்டல், எல்லாமே அவனுக்கு தமாஷ் தான். அவனை நான் தண்டித்து மூலையில் நிற்க வைப்பேன். சீக்கிரத்தில் சுவரில் உள்ள பூக்களோடு அவன் விளையாடுவான். அவனை வெளியே சென்று முற்றத்தை கூட்டச் சொல்லி எட்டி பார்த்தால் அவன் தொடப்பத்தோடு ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். வேலைக்கு பதில் ஆட்டம். சொல்வது புரிகிறதா? அவனை வேலை செய்ய சொல்வேன். கருத்தாய்ந்து பள்ளிக்கு செல்ல சொல்வேன். நல்ல மார்க் வாங்க விரும்பினேன். ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் முதலில் படித்தான். கண்டிப்பான ஒழுங்குகள் உள்ள இடம் அது. சீக்கிரத்தில் அவனுக்கு அது ஒத்துப்போகவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மாலையும் அவன் பள்ளியில் பல காரியங்களில் தவறு செய்து அங்குள்ள ஆசிரியர்களாக தண்டனை பெற்று மிகவும் தாமதமாகவே அனுப்பப்பட்டான். அவனை அதிகம் தண்டித்தார்கள். அவனுடைய ஆசிரியர் நல்லவர். இப்படி சொன்னார், உங்கள் மகன் மிக நன்றாக பேசுகிறார். அந்த சபை போதகர்களோடு ஒன்றாக இருந்த என்னிடம் சூட்சமாக அப்படி சொன்னார். அவன் பேசிக்கொண்டே இருப்பான். எனவே அவனை ஒரு பப்ளிக் ஸ்கூலில் சேர்த்தேன். அங்கும் தேரவில்லை. கிறிஸ்தவ பள்ளியில் மீண்டும் சேர்த்தேன். உருப்படவே இல்லை. பப்ளிக் ஸ்கூலில் போட்டால் அங்கும் தேரவே இல்லை. கடைசியாக மனம் நொந்து ஒரு ஆசிரியை வீட்டின் கீழறையில் கொண்டு வந்து கற்பிக்க வைத்து பார்த்தேன். ஆம், 12ஆம் வகுப்பு வரை படித்தான். நான் சொன்னேன், தயவு செய்து கல்லூரிக்கு போக வேண்டாம். நீ என்ன செய்தாலும் சரி, கல்லூரிக்கு போக வேண்டாம். ஓ, அவன் பள்ளி படிப்பை முடித்ததே எனக்கு சந்தோஷம். ஆனாலும் இப்படியாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இவன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றான்? என்னதான் செய்வான்? நான் தான் அவனுக்கு வாழ்நாளெல்லாம் உதவ வேண்டும். வீட்டுக்கு வெளியே போக மாட்டான். என்ன செய்ய போகிறாரு? உங்களுக்கு அப்படி ஒரு பிள்ளை உண்டா? எனவே யோசிக்கலாம். நீ என்ன செய்ய போகிறாய்? உன் செலவுகளுக்காக சம்பாதிப்பாயா? என்ன செய்ய போகின்றாய்? இன்று அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? அவனே எங்கள் ஊழியத்தின் CEO. ஊழியத்தை நடத்துகிறார்.
இதை ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டியதை சொல்கிறேன். என் புற ஊழியங்களுக்காக திட்டம் போடுகிறான். 1வது 2வது 3வது 4வது 5வது இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இதுதான் முறை. அதை மிக திறமையாக செய்கிறான். மனிதனால் முடியாதது தேவனால் முடியும். ஆமென். ஆம் நண்பர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு. உங்கள் மன வாழ்விற்கும் நம்பிக்கை உண்டு. என் மூத்த மகன், அதாவது அவனும் நானும் ஒரே அறையில் 5 செகண்ட் கூட ஒன்றாக இருக்க தாக்கு பிடிக்காது. அவனிடம் என்ன கோளாரோ எனக்கு புரியவில்லை. கடைசியாக பல ஆண்டுகள் கழித்து அறிந்தேன், அவன் என்னை போல் இருந்ததால் எனக்கு பிடிக்கவில்லை. உங்கள் விருப்பத்தின்படிதான் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதல்ல. அவர்களை நீங்கள் நேசிக்கலாம், அதற்கு அவர்களை பிடிக்கும் என்றல்ல. புரிகிறதா? நாங்கள் சுற்றி சுற்றி வந்தோம். நான் கோழி சமைத்தால் அவன் வேறொன்றை கேட்பான், கோழி சமைக்காத போது கோழியை கேட்பான். நான் என்ன செய்தாலும் பிரயோஜனமே இல்லை. இப்பொழுது எங்களுடைய அகில உலக ஊழியத்தையும் 8 வெளிநாட்டு அலுவலகங்களையும் அவன்தான் பார்க்கிறான். உலகம் எங்கும் உள்ள ஊழியங்களுக்கு அவனே பொறுப்பு. தேவன் அவனை வல்லமையாக உபயோகிக்கிறார். நான் எப்படி என்றால், நானும் மாறிவிட்டேன், நானும் சரியாகிவிட்டேன். அன்பில் நடவுங்கள். கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொண்டேன். நான் கீழ்ப்படிதல் உள்ள மனைவி. தேவன் நம் வாழ்வில் கிரியை செய்ய ஜெபமே வழி திறக்கிறது. எனவே இப்போது உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீங்களும் என்னோடு ஒருமனப்பட விரும்புகிறேன். பிதாவே, உமது கிருபாசன தண்டை வருகிறோம். நேயர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் வாழ்வில் என்ன சம்பவிக்கிறது என்பதை நான் அறியேன். தேவனே, நீர் அறிவீர். எங்களை பற்றி உமக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லையே. எங்கள் விடுதலையை நீர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டீர் என்பதை நம்புகிறேன். இதை இன்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தினால் இவர்களை நீர் நிரப்பி அருளும். அவர்களது சூழ்நிலைகள் மத்தியில் சந்தோஷத்தை நீர் கட்டளையிடும். நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். காத்திருக்கையில் விரக்தி அடையாதிருக்க செய்யும். நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றோம். இன்று நீர் எங்கள் வாழ்வில் பெரிய காரியம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, நன்றி. ஜெபிக்கின்ற அனைவருக்கும் சமாதானம் தந்தமைக்காக இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்தில் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.